Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dhara's Cooking Demo. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம பார்க்க போற ரெசிபி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க டல்கோனா காஃபி ப்ளஸ் லாக்டவுன் ரெசிபி இது. ரொம்ப ஈஸியா சூப்பர் டேஸ்ட்ல இன்னைக்கு நான் வந்து 3 டிஃபரண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்ல நான் செஞ்சிருக்கேன் நானு. நீங்க காஃபி பிரியரா இருந்தா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது கோல்டாகவும் செய்யலாம், ஹாட்டாகவும் செய்யலாம். ஆக்சுவலாக வந்து கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்போட நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாதவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்க பெரிய ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் என்ன பிராண்டாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் இந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அதிலே அதே அளவு ஈக்குவல் ரேஷியோ தான், அதே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோ தான். தண்ணி வந்து நல்லாவே சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து சீக்கிரம் கிடைக்கும். இப்போ ஒரு விஸ்கு வச்சு இது நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு 2-3 நிமிஷம் தான் நான் வந்து விஸ்க் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட விஸ்க் பண்ணியிருக்கேன். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்க, சூப்பராக கிடச்சிருக்கு டெக்ஸ்சரு. இதுதான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு பாருங்கள். இதுதான், இதிலேருந்து நம்ம இப்படி கமுத்தும் போது விழுகக்கூடாது. இதுதான் வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது எனக்கு வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு. இந்த நான் கரெக்டாக விஸ்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்டாக இது முடிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. இன்றைக்கி நம்ம வந்து 3 டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். இன்னொரு சின்ன பவுலில் இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இன்னொரு ஃப்ளேவர். இது ஆக்சுவலாக இப்போ ஒரு டிப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம அதில் வந்து காஃபி பவுடர் டேரெக்டாக போட்டு நம்ம கலக்கி இருக்கிறனால லைட்டாக கொஞ்சம் வந்து கசப்பு டேஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறக்காக ஒரு சின்ன டிப்போடு நான் சொல்கிறேன். நம்ம சேர்த்த போகிற பாலில் வந்து நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம கலக்கிட்டோம்னா அந்த கசப்பு சுத்தமாக தெரியாது. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நான் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். இது 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய பால் வந்து நல்ல சில்லுன்னு இருக்குது. நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் பால் காய்ச்சி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் கம்மியாக போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்கள் பால் வந்து சில்லுன்னு இல்லை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பால் வந்து 3/4 ஆஃப் த கப் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பீட் பண்ண க்ரீம் இதில் வச்சிடலாம். இந்த டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன். இப்போ இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது இன்னொரு ஃப்ளேவர், அது இந்த இதில் வச்சிடலாம்.
இது வந்து ஹாட் மில்க். இதுவுமே வந்து 3/4 கப் ஊற்றிடலாம். இப்போது சூப்பராக 3 ஃப்ளேவரில் இந்த கொக்கோ பவுடர் சேர்த்ததில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மைலோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஹெல்த் ட்ரிங்க் இருக்கோ நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அது வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக தான். குழந்தைகளுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் சூப்பராக 3 டேஸ்ட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க டெல்கோனா காஃபி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you. நம்ம குடிக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு குடிச்சிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்குது. கண்டிப்பாக குவாரண்டைன் டேஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.